நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஆர்பி, ஜிஆர்இ, ஹெச்டிபிஇ, யூபிவிசி, பிவிசி இது எல்லாமே பைப்போட டைப்ஸ். ஜிஆர்பி அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, கிளாஸ் ரீன்ஃபோர்ஸ்டு பாலிஎத்திலீன் அல்லது பிளாஸ்டிக்கு. கிளாஸ் ரீன்ஃபோர்ஸ்டு எபாக்சி, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். யூபிவிசி அப்படின்னா அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு. இது பாலிவினைல் குளோரைடு அவ்வளோதான். ஸோ ஜிஆர்பி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து சீவரேஜும் ஸ்டோன் வாட்டர் இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கோட் பண்ணியிருப்பாங்க மேலே. ஜிஆர்இ வந்து போர்ட்டபிள் வாட்டர். ஹெச்டிபிஇ ஃபயர் ஃபைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. போர்ட்டபிள் வாட்டரில் ஸ்மால் டயாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேடாக் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்கேடா பார்த்தோம்ல, ஒரு பெரிய டக்ட்டு போட்டு சின்னதாக போட்டுருவாங்க. அதுவும் ஹெச்டிபிஇ தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் யூபிவிசி வந்து சின்ன ஸ்மாலர் டயாவில் வரும். அப் டு 315 mm வரைக்கும் வரும். சீவரேஜ் ஸ்டோன் வாட்டர். நெக்ஸ்ட்டு பிவிசி அவங்களும் எல்லாருக்குமே தெரியும். எல்வி ஹெச்வி கேபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டூ ஏடிசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே பிவிசி தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் ஸ்டீல் பைப்புன்னு சொல்கிறாங்களே, கார்பன் ஸ்டீல் பைப். இது வந்து சில்டு வாட்டருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. சில்டு வாட்டர் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதோட இது பார்த்திங்கன்னா இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப் 2 இருக்கும். அந்த 2க்குமே கார்பன் ஸ்டீல் பைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இதுக்கும் ஒரு சைஸ் மாறும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்ட்ரைன்டு பைப் அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னன்னா, பைப் திக்னஸ் பிக் கம்பேர் டு நார்மல் பைப். அதாவது நார்மலாக இதுதான் பைப் இருக்குன்னு, அது கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது இதுதான் திக்னஸ்ஸு. இது கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதுதான் செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட். த்ரஸ்ட் பிளாக் நாட் ரெக்யூர்டு ஆன் கப்ளர் ஜாயிண்ட். நார்மலாக ஒரு பைப்பு போடுறோம் அப்படின்னா, இப்படி தான் பைப் போடுறோன்னா இது ஒரு பெண்டு வரும். அதான் கப்ளர் ஜாயிண்ட் போடும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு த்ரஸ்ட் பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இந்த த்ரஸ்ட் பிளாக் வந்து நம்ம கேஸ்ட் பண்ணி இன்ஸ்டிவ் கான்க்ரீட் போட்டு நம்ம பண்ணது. இப்போ இதே இது வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட் பைப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு பைப் திக்னஸ் அதிகமாக இருக்கனால இது வந்து இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருப்பாங்க. இதான் லேமினேஷன் ஜாயிண்ட் கிவ்ஸ் மோர் சப்போர்ட். இது ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா இது நல்லா வித்ஹோல்ட் பண்ணிடும். அதனால் இந்த த்ரஸ்ட் பிளாக்கு தேவையில்லை. அதுதான் செல்ஃப் ரெஸ்ட்ரைன்டு பைப். இது எல்லா இடத்துக்குமே வரும் செல்ஃப் ரெஸ்ட்ரைன்டு பைப். இதுக்கு முன்னாடி வந்து சிமெண்ட் பைப்பு போட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு இப்போது த்ரஸ்ட் பிளாக்கும் கட்டுறதில்ல. எல்லாருமே வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட் பைப் போடுறாங்க. எங்கே தேவையோ ஆஸ் பர் த டிசைன் தான். சில நேரத்துக்கு தேவைப்படுற இடத்துல வந்து த்ரஸ்ட் பிளாக் போடுவாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட் பைப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நார்மல் பைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக த்ரஸ்ட் பிளாக் வரும்.